ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குவிக் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆன்லைனில் காட்டன் பேக்ஸும் காயின் பவுச் அப்படின்ட்டு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படின்ற வீடியோ தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். இதோட ரேட்டு, இது எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். நீங்கள் வந்துட்டு இது ஒன்று வந்து ஒரு 500,000 இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. இது ரொம்பவே கம்மி. மொத்தமாகவே இது வந்து 700 தான் வந்துச்சு. அதனால் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் காட்ட போகிறது வந்து பிக் ஸ்லிங் பேக் தான். நம்ம நிறைய பேருக்கு ஸ்லிங் பேக் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஸ்லிங் பேக் வந்துட்டு பர்ஸு, மொபைலு அது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பெரிய திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா லைக் வந்து பெரிய பேக்கும் நமக்கு தேவைப்படாது, ரொம்ப குட்டியாகவும் எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்லிங் பேக் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு கொண்டு போக முடியும். நீங்கள் ஆஃப் சைஸ் நோட் கூட இதில் வச்சு கொண்டு போகலாம். இதில் வந்து ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட், லைக் ஒரு பெரிய ஜிப் இருக்கும், உள்ளே வந்து ஒரு ரிட்டன் ஜிப் இருக்கும், பேக் சைடில் ஒரு ஜிப் இருக்கும். இது வந்து பியூர் காட்டன். நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு லூஸ் ஸ்டிச்சோ இல்லை ஏதாச்சும் ஸ்டிச்சஸில் இஷ்யூவோ நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க வந்து 5 இயர்ஸ் மேலே இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வியரும் இவங்கக்கிட்ட நல்லா போயிட்டுருக்கு. பட் பேக்ஸ் தான் இவங்க ரொம்ப மெஜாரிட்டியாக செல் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. நான் இவங்களோட பெஸ்ட்டு ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், இது வந்து குல்டட் டைப் தான் இவங்கக்கிட்ட எல்லா பேக்குமே. உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்காது. உள்ளேயும் வந்து காட்டனுன்றதால உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை வாஷ் பண்ணிட முடியும். வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணுவோம்ல நார்மல் பேக்ஸ். இப்போ இருக்க பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி தண்ணியில் முக்கிட்டு எடுத்திங்கனாலே லைட்டாக கிளியற ப்ராப்ளம்லாம் சில பேக்ஸில் இருக்குல்ல, அது இல்லாமல் அது எதுவுமே இதில் இருக்காது. ஏன்னா இதில் ஸ்ட்ராப் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் காட்டன். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ராப்பை கூட வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, டாலாக இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் பேண்ட்டி தான். பீரியட் பேண்ட்டி இல்லை நார்மல் பேடு நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த குல்டட் பவுச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து தாராளமாக ஒரு பீரியட் பேண்ட்டி வந்து பிடிக்கும். நீங்கள் வந்து நார்மல் பேட்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 5 to 6 வச்சு கொண்டு போகலாம். இது உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், காட்டன் லேயர் வந்து எவ்வளோ வந்துட்டு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இது நீங்கள் உள்ளே வச்சுட்டு இடன் பவுச்சில் கூட வச்சுட்டு கொண்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் நம்மளில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி நமக்கு யூஸ் இருக்காது, இல்லை சம்டைம்ஸ் மறந்துட்டு போயிடுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இதில் போட்டு நீங்கள் அதை பேக்லேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த இஷ்யூவும் இருக்காது. நிறைய பேர் இன்னும் பேப்பர் வந்து நம்ம சுற்றி தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது இல்லாமல் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேப்பரை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் 2 ஜிப் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதில் என்ன வேணால் உங்களுக்கு எப்படி திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இதில் வந்துட்டு உங்களோட நார்மல் டே டு டே லிப்ஸ்டிக், இல்லை சின்ன பர்ஃப்யூம், லிப் பாம், இல்லை மாய்ஸ்சரைசர் அது மாதிரியும் நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை மொபைல் சார்ஜர் அது கூட போட்டு கொண்டு போகலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும், உள்ளேயும் உங்களுக்கு வந்து காட்டன் லேயர் தான், எங்கேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பியூர் காட்டன். இது வந்துட்டு இவங்கக்கிட்ட நிறைய டிசைன்ஸும் இதில் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட அந்த ஃப்ளாரல் டிசைன் பிரிண்ட் வந்து இதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, பேக் சைடில் இருக்க அந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் வச்சு தாராளமாக கொண்டு போகலாம். லைக் உங்களோட பேக்ஸில் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் ஸ்லிங் பேக் தான். நான் வந்துட்டு இது ஏன் பர்சனலாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மொபைல் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு சின்னதாக வந்துட்டு லைக் ஒரு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வரும்ல, 1/2 லிட்டருக்கும் கம்மியானதெல்லாம் இருக்கும்ல, வாட்டர் பாட்டிலோ இல்லை ஜூஸ் பாட்டிலோ, அது கூட உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து ஈஸியாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் மொபைல் கூட. ஸோ இந்த சம்மருக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால கேரி பண்ணுறதுக்கும் ஈஸி. இதுலேயும் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்ஸ் இருக்குது. உள்ளேயும் வந்து காட்டன் லேயர் தான் இருக்குது. இதில் வந்துட்டு 2 ஜிப் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு மொபைலுக்கு மேலேயும் உங்களால் வைக்க முடியும். அதனால தான் சொன்னேன்
இதில் வந்து ஒரு சின்ன நார்மல் பாட்டில் கூட நீங்களால் கொண்டு போக முடியும். பெட் பாட்டில் சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் தாராளமாக இதில் வச்சு கொண்டு போக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த லென்த் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இவங்கக்கிட்ட வந்து கலர் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இதுலேயும் உங்ககிட்ட நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காயின் பவுச் தான். இவங்க வந்து காயின் பவுச் செட் ஆஃப் 3 தான் கொடுப்பாங்க, தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஒன்று செட் ஆஃப் 3 தான் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா தான் காயின் பவுச் உங்களால் வாங்க முடியும். தனியாக உங்களுக்கு காயின் பவுச் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி காயின் பவுச். இது வந்துட்டு செட் ஆஃப் 3 வந்துச்சு. நான் ஒன்று மட்டும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் ஒரே ஒரு ஜிப் தான் வரும். உள்ளே இது அதே மாதிரி குல்டட் டைப் தான். அதில் நீங்கள் காயின்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல, ஒரு பேங்கிள் நீங்கள் கூட இதில் வச்சுக்கலாம். ஒரு காஸ்ட்லியான பேங்கிள் வச்சுருக்கீங்க, பாக்ஸ்லலாம் கூட என்னால் போட்டுக்க முடியலன்னா இதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். லைக் செயின், கம்மல், உங்களோட செட்ஸ் கூட இதில் நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து காயின் ஸ்லாட் பவுச். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வாங்கியிருக்கிறது 3 கம்பார்ட்மெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். இதிலே 4, 6 எல்லாம் இருக்குது. எனக்கு 3 தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் வச்சுட்டு, செகண்டில் டெபிட் கார்ட்ஸ் அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அடுத்ததில் காயின்ஸ் போட்டு கூட நீங்கள் பேக்கில் கேரி பண்ணி கொண்டு போகலாம். இதுவும் வந்து பியூர் காட்டன் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்னாப் பட்டன்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதுவும் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே டு டே வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு. லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்பில் ஆகிடுச்சு பேக்கில் போட்டு கொண்டு போகிறீங்கன்னா கூட ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிங்க அப்படின்னா அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ரேட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். காயின் பவுச்சோட ரேட் வந்து ஒன்று வந்து 20 ருபீஸ். நீங்கள் செட் ஆஃப் 3 தான் வாங்க முடியும். ஸோ 60 ருபீஸ் வரும். இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த இந்த பவுச் இருக்குல்ல, கார்ட் ஸ்லாட் 3 ஸ்லாட் பவுச் நான் ஒன்று காமிச்சேன்ல, அது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் கிட்டக்கா வரும். இது வந்துட்டு காயின் பவுச் 20 ருபீஸ், அது வந்து 70 ருபீஸ் வரும். அடுத்து மொபைல் ஸ்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வரும் ஒன்று. இது வந்துட்டு 100 ருபீஸ் எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் தான் நினைக்கிறேன். ஏன்னா பியூர் காட்டனில் ஸ்டிச் பண்ணி தராங்க. இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் வந்து 80 ருபீஸ் 75 ருபீஸ் நினைக்கிறேன். இது வந்து 75 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் வச்சு கொண்டு போகிற மாதிரி பவுச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 80 ருபீஸ். ஏன்னா அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால இது வந்து 80 ருபீஸ். இப்போ வந்து ஃபைனலாக பிக் ஸ்லிங்கோட ரேட் பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 275 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேபி அண்ட் மா அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்கியிருந்தேன். இவங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்குது, பேபி அண்ட் MA மா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லேயே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேணால் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.